மக்கள் வந்து ஏன் பங்களாக்களில் வாழணும், அந்த மாதிரி ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, நாட்டை ஆளுகிறவர் அரண்மனையில் வாழ்கிறார். நாட்டை ஆளுகிறவர் அந்த காலத்தில் வந்து அரண்மனையில் தான் வாழ்வாங்க. அப்போ அதுபோல் நாட்டை நாட்டை ஆள வேண்டும், அதுபோல் அரண்மனையில் வாழ வேண்டும். இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக, ஒரு இலக்காக, ஒரு ஆசையாக இருந்தது. ஒரு மன்னர் போல் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து மக்களுக்கு இருந்தது. ஏன்னா மன்னர் வந்து அரண்மனையில் வாழ்வார், அவர் எந்த வேலையுமே பார்க்க மாட்டார். மன்னருடைய குடும்பத்தினர் எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க. எல்லா வேலையும் செய்வதற்கு அங்கே பணிப்பெண்கள் இருப்பார்கள், பணியாளர்கள் இருப்பார்கள், வேலையாட்கள் இருப்பார்கள். அதனால் அவர் வந்து எந்த வேலையும் அப்போ அந்த மாதிரி வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை மக்களுக்கு. நாட்டை ஆள வேண்டும், நாட்டை ஆளுகிறவர்கள் போல வாழ வேண்டும். இது அதனால தான் வந்து இன்றைக்கி பெரிய பங்களாக்களை கட்டுறது இதெல்லாம் வந்து அந்த மோகம்தான் காரணம். அன்னைக்கு இருந்த அந்த மோகம்தான் காரணம். அதை இன்றைக்கி சாத்தியமாகுது. அன்னைக்கு இருந்த அந்த மோகம் இன்று எல்லோருக்கும் சாத்தியமாகிறது. விரும்பிய அனைவரும் இன்று ஒரு மன்னர் போல வாழலாம். பெரிய நீ உனக்கு விருப்பம் இருந்தால், உனக்கு தகுதி திறமை இருந்தால் நீ ஒரு மன்னர் போல் வாழலாம். பெரிய பங்களாக்களை கட்டலாம், பல பேரை வேலைக்கு வைக்கலாம், ஒரு எந்த வேலையும் செய்யாமல் நீ சொகுசாக வாழலாம். உன் கார் கதவை திறந்து விடுவாங்க, உனக்கு நீ தின்னுதட்டை கழுவுவாங்க. இந்த மாதிரி ஒரு மன்னர் போல் வாழலாம் அப்படிங்கிற அந்த ஆசை, மன்னர் போல் வாழ வேண்டும் என்கிற அந்த ஆசை அந்த காலத்திலே இருந்தது. அது இன்றைக்கி தான் நிறைவேறுது. அதை நிறைவேற்றுகிற வேலையை தான், அந்த ஆசையை நிறைவேற்றுகிற அப்பா அம்மாவோட ஆசை பிள்ளைகள் நிறைவேற்றுற மாதிரி கடந்த காலத்தில் வந்து இந்த ஆடம்பரமாக வாழ வேண்டும், அரண்மனையில் வாழ வேண்டும், மன்னர் போல் வாழ வேண்டும், அந்த அரசர்கள் போல் வாழ வேண்டும் என்கிற அந்த ஆசை இருக்குல்ல, அதை வந்து நாங்கள் சாத்தியப்படுத்தி உங்களுக்கு நாங்கள் தர்றோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதற்கான முயற்சியில் தான் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு. ஏன் ஆடம்பரமாக வாழ்கிறாங்க, அரசர்களைப் போல வாழ. அப்போ அரசரை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அவரை எளிமையாக வாழ வைத்து விட வேண்டும். இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சர், எம்எல்ஏ, மந்திரி அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அவங்கள நம்ம எளிமையாக வாழ வைக்கணும். ஒரு மந்திரி இப்படித்தான் வாழ வேண்டும், ஒரு மந்திரி அல்லது ஒரு முதலமைச்சர் எப்படி வாழ வேண்டும் என்றால், எல்லோரும் எந்த வாழ்க்கையை வாழ முடியும் அந்த வாழ்க்கையைத்தான் அவர் வாழ வேண்டும். எல்லோருமே வாழ வேண்டும், எல்லாருமே ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும். இப்போ வந்து ஒரு முதலமைச்சர் வந்து ஆடம்பரமாக பெரிய பங்களாக்களில் வாழ்கிறாருன்னா அந்த வாழ்க்கையை இந்த மக்களுக்கு கொடுக்க முடியுமா? ஏன்னா மக்களுக்கு உடனே ஆசை வரும், அவர் அந்த முதலமைச்சர் போல வாழ வேண்டும் என்கிற ஆசை வரும். முதலமைச்சராக வேண்டும், முதலமைச்சரை போல வாழ வேண்டும், அவரை போல் அவர் எப்படி வாழ்கிறாரோ அந்த வாழ்க்கையை இவங்க வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு முதலமைச்சர் தான், அவர் தான் தலை சிறந்த முதல் மனிதராக மக்கள் பார்க்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சரை நம்ம எளிமையாக வாழ வைப்பதன் மூலம் இந்த மக்களும் எளிமையாக வாழ வேண்டும் என்கிற ஆசையை பெறுவார்கள். ஒரு முதலமைச்சர் வந்து ஆடம்பரமாக வாழ்ந்தால், பங்களாக்களில் வாழ்ந்தால், அதுபோல் வாழ வேண்டும் என்கிற ஆசை இவர்களுக்கு வரும். அப்போ ஒரு முதலமைச்சரையே நம்ம எளிமையாக வாழ வைக்கணும், எல்லோரும் வாழ முடிகிற ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டும். ஒரு முதலமைச்சர் எப்படி வாழணும் அப்படின்னா, தனது மக்களை எப்படி நம்மால் வாழ வைக்க முடியும்? எல்லோரையும் ஆடம்பரமாக பங்களாக்களில் வாழ வைக்க முடியாது, எல்லா மக்களையும் ஆடம்பரமாக பங்களாக்களில் வாழ வைக்க முடியாது. அப்போ எல்லோரையும் எந்த மாதிரியான வாழ்க்கையை அவர்களை வாழ வைக்க முடியும் அப்படின்னா, ஒரு நடுத்தர வர்க்க அவங்கவுங்க வேலையை அவங்களே செய்யணும். அடுத்தவங்க வீட்டு வேலைகளில் வேலைக்கு ஆள் வைக்கக்கூடாது. எல்லாருமே வந்து இப்போ வேலைக்கு ஆள் வைக்கிற ஒரு வாழ்க்கையை மக்களை வாழ செய்ய முடியுமா? மக்களை வந்து வீட்டு வேலைக்கு ஆட்கள் தேவை, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு கொடுக்க முடியுமா? அப்படின்னா வீட்டு வேலை செய்கிறாங்களா, அவங்களுக்கும் அந்த வாழ்க்கை தேவை தானே. எல்லாருக்கும் நியாயம்னு ஒன்று தான் இருக்கலாம். அப்போ எல்லாருக்கும் வாழ முடிகிற வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா? வீட்டு வேலைக்கு யாருமே இருக்கக்கூடாது, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அதுதான் எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய சமமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அந்த முதல்வர் வாழ வேண்டும், அந்த முதலமைச்சர் வாழ வேண்டும். ஒரு எளிமையான வாழ்க்கையை முதலமைச்சர் வாழ வேண்டும், தனது வேலைகளை தானே செய்ய வேண்டும். எளிமையான அந்த வாழ்க்கையை தான் இந்த மக்களுக்கு ஈஸியாக கொடுக்க முடியும். ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை இந்த மக்கள் அனைவருக்கும் கொடுக்க முடியாது. அப்போ எல்லாராலையும் எளிதாக முடிகிற ஒரு வாழ்க்கையை அந்த முதலமைச்சர் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மக்கள் முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வாழ்க்கையை தான் மக்களும் வாழ ஆசைப்படுவார்கள். ஒரு முதலமைச்சர் எப்படி வாழ்கிறாரோ அது போன்ற ஒரு வாழ்க்கையை மக்கள் ஆசை. முதலமைச்சர் ஆடம்பரமாக வாழ்ந்தால் மக்களுக்கும் அந்த ஆசை வரும். ஒரு அரசர் ஆடம்பரமாக வாழும்பொழுது, அரண்மனையில் வாழும்போது மக்களுக்கும் அந்த ஆசை வருகிறது. அதுபோல் ஒரு அரசர் எளிமையாக வாழ்ந்தால், அதுபோல் ஒரு முதலமைச்சர் எளிமையாக வாழ்ந்தால், தனது வேலைகளை தானே செய்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையை மக்களும் பின்பற்றுவார்கள், மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு முதலமைச்சரே அப்படி வாழும்போது நாமளும் எளிமையாக வாழ்வோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அப்போ தான் மக்களுக்கு வரும். ஒரு முதலமைச்சர் ஆடம்பரமாக வாழ்ந்தால் அப்போ நாமளும் அது போன்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை கூட இருக்கும். முதலமைச்சர் ஆக முடியலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு முதலமைச்சர் மாதிரி வாழ்ந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் பெரிய பங்களாக்களில் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. பல பேரை வேலைக்கு வைத்து ஒரு ஆடம்பரமாக வாழ்வதற்கான ஆசைக்கும் அதுதான் காரணமாக இருக்குது. அப்போ முதலமைச்சர் எளிமையாக வாழ்ந்தா முதலமைச்சர் போல் வாழ வேண்டும், முதலமைச்சர் ஆக முடியலனாலும் பரவாயில்ல, முதலமைச்சர் போலவாவது வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வார்கள். எளிமையாக வாழ்வதை கட்டாய சட்டம் போட்டுடணும். யாரும் ஆடம்பரமாக வாழக்கூடாது,
வீடுகளில் யாரும் வேலைக்கு ஆள் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சட்டமே போட்டுடணும். சட்டம் போட்டால் தான் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் மக்கள் கடைபிடிப்பாங்க. சட்டம் போட்டு கட்டாயப்படுத்தணும். அப்போ தான் அச்சுறுத்த வேண்டும். நல்ல விஷயமா இருந்தால் கூட சட்டம் போட்டு அச்சுறுத்தினால்தான் மக்கள் அதை பின்பற்றுவார்கள். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டா மக்கள் வாழ்வாங்க.